இந்த வீட்ல வேட்டையின் படத்துக்கு நான் போய் தான் பார்க்க போறோம். வேட்டையின் ஒரு படத்த அக்டோபர் 10ஆம் தேதி பூஜா ஹாலிடே ஸ்பெஷல் தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண போறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா அப்படி சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ்ல ஒரு படத்த தியேட்டர் ரிலீஸும் பண்ண போறாங்க. இந்த ஒரு படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. இந்த ஒரு படத்த பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் டி.ஜே. ஞானவேல் அப்படிங்கும்போது, கன்டென்ட்டா இந்த ஒரு படம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகரா வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இவரோட ஜேபிஎம் படமெல்லாம் பார்க்கவும் சிறப்போம். அவ்வளோ சூப்பரா எடுக்கவும் செஞ்சாரு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு படமே ஜேபி மாரி ரொம்ப சூப்பரா கன்டென்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு படத்துல வந்து ரீசென்ட்டா இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க மனசுலாயோ. ரொம்பவே சூப்பரா நம்ம அல்லுக் பண்ணவும் செஞ்சாரு. ஸோ இந்த ஒரு படத்தோட அடுத்த அப்டேட் இந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நம்மலாம் வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஒரு படத்துக்கு நான் ஆடியோ லான்ச்சுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ட லைக்கா கொடுக்கவும் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு 2 போஸ்டருமா ஆடியோ லான்ச்ச செப்டம்பர் 20ஆம் தேதி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சென்னை நேரு ஸ்டேடியத்துல தான் ஆடியோ லான்ச் நடக்க வந்து போகுது. இப்போ ரிலீஸ் பண்ணிருக்க இந்த 2 போஸ்டருமே பார்க்க நல்லா இருக்கு. ஸோ ஆடியோ லான்ச்ல இந்த ஒரு படத்துக்கான சாங்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க. முக்கியமா அனிருத்தோட லைவ் கான்செப்ட்மே இருக்க வந்து போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு படத்துக்கான அடுத்தடுத்த சாங்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி செகண்ட் சாங் ரிலீஸ் பண்றதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கு. ஹுக்குமா ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.